இறைவனே எஜமானர். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பகுதி சாய் தக்ஷணா. சாயப்பா நம்ம வாழ்க்கையிலலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு காலகட்டத்தில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது தான் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார். அப்படி என் வாழ்க்கையில் எப்படி வந்தாருன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு 2016 காலகட்டத்தில் நான் காலேஜ் முடிக்கிற சமயம் நடந்த விஷயந்தான் இது. என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டீச்சர் புதுசாக ஸ்கூலுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அவங்க கூட நான் அவங்க கிளாஸில் இதுவரை படித்ததே கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அவங்ககிட்ட படிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது. எங்கள் அம்மா வந்து அந்த காலத்தில் 12th முடிச்சிருக்கனால ஸ்கூலில் வந்து இந்த லீவ் ப்ளேஸ்க்கெலாம் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து போயிருக்காங்க. எங்கள் அம்மா ஸ்கூலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த டீச்சர் கூட பழக்கம் ஆகுது எங்கள் அம்மாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஆனால் அவங்க கிளாஸில் நான் படித்தது இல்லைனால ரொம்ப கான்டாக்ட் கிடையாது. அவங்க மூலமாக பழகுனதுக்கப்புறம் எனக்கு அந்த டீச்சர் பழகிடுறாங்க. அந்த ஸ்கூல் வந்து 5th வரை தான் இருக்குது. டீச்சர் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் எடுக்காங்க. ஸோ நான் அவங்ககிட்ட படிக்கல. ஆனால் எங்கள் அண்ணன் படிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு என்னையும் நல்லா தெரியும். எங்கள் அம்மா அங்கே வேலை பார்க்குறதுனால எங்களை நல்லா தெரிஞ்சுட்டு இப்போ அவங்க வந்து எங்கள் அம்மாவும் அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. மொத்தத்தில் அவங்க எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே மாறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி காலகட்டத்திலே ஒரு 2012, 13 அப்போவுமே அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஆனால் நம்மால் எப்படி என்ட்ரி ஆனாருங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. ஒரு வெல்விஷராக அவங்க எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் சாய்பாபாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்படி சொல்லணுங்கிறத விட சாய்பாபா எங்களுக்கு வந்தது. அதாவது அவராக என்னை தேடி வந்த விஷயம் அவங்க மூலமாக தான். ஆஸ் யூஷுவலாக பாபா வந்து ஒரு ஸ்டாச்சுவாக ஒரு ஃபோட்டோவாக அப்படி தான் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிறார். இவரும் அதே மாதிரி தான் நார்மலாக டீச்சர் கையில் இருந்து அவர் ஒரு ஸ்டாச்சுவாகவும் சச்சரிதமாகவும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவரோட இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு யாருக்குன்னா எங்கள் அம்மாவுக்கு தான், எனக்கு இல்லை. அதனால தான் இந்த வீடியோ வந்து இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா அவர் எங்கள் வீட்டுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணி அவரை நல்லா பார்த்துக்கிட்றது எல்லாமே எங்கள் அம்மா தான். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப வந்து ஈடுபாடு இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்ததாக என் வாழ்க்கையில் அவர் எப்படி வந்தாருங்கிறதான் இருக்கிறதுலே ஒரு ட்விஸ்ட்டு. வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் என்னடா ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. அவர் சும்மா வரமாட்டார். வந்தால் ஏதாவது ஒரு வேலை பண்ணுவார்ல, இதுதான் நடந்திருக்கு. என்னன்னு பார்ப்போம். எல்லோரும் சொல்கிற மாதிரி நாம் அவரை தேடி போனாலும் அவர் நம்ம தேடணுங்கிறது 100க்கு 100 உண்மை. என்ன தான் நான் 2016 அவரை கும்பிட ஆரம்பித்தாலும் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக நான் அவரை எடுக்கலை. எனக்கு வந்து ஆஸ்ட்ராலஜர் மூலமாக, அதாவது ஜோசியம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, 21 வயசில் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு 27 வயசில் தான் கல்யாணம் முடியும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பொண்ணுங்களை அந்த டைமில் அவ்வளோ நாள் வைக்க முடியாது வீட்டில். ஐ மீன் நிறைய நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் எல்லார்ட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு 27 வயசுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஆஸ் அ கேர்ளாக ஒரு 23, 24 ஓகேன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனால் 27ங்கும் போது கொஞ்சம் யோசித்தாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலேஜ் முடிக்கவும் அப்போ டீச்சர் வந்து அப்போ தான் பாபா என் வாழ்க்கையில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நீ பாபாவை கும்பிடு, உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க வந்து கிடைச்ச ஹஸ்பண்டால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஸோ உனக்கு லைஃப் பார்ட்னர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்கு பாபாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்போ நான் கும்பிட ஆரம்பிக்கும் போது 9 வாரம் விரதம் இருந்தேன். ஏன் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போவும் எனக்கு அவ்வளோ நம்பிக்கையிலலாம் கும்பிடலாம். அவங்க சொன்னாங்க, ஆனால் நான் கும்பிட்டேன். ஆனால் பாபாவை பிடிக்கும். ஏன்னா அவர் புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா. எனக்கு வந்து நான் நம்பினேன்னா எப்படின்னா, அந்த ஒரு கண்மூடித்தனமாக நம்புவோம்ல, அப்படி இல்லை. ஆனால் நான் அவரை கும்பிடுவேன். நல்லா தான் இருந்தது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது 9 வாரம் விரதம் இருப்பேன். வியாழக்கிழமை பால் பழம் சாப்பிடுவேன். நைட் விரதத்தை முடிப்பேன். இப்படி நல்லா 9 வாரமும் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் அலைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று மாப்பிள்ளை பிடிக்கும், ஜாதகம் பொருந்தாது. இல்லை ஜாதகம் பொருந்தும், மாப்பிள்ளை பிடிக்காது. இப்படியா போய்கிட்டே இருந்தது வாழ்க்கை. ஒரு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி கிட்டே வந்துட்டு, நான் ஏப்ரலில் காலேஜ் முடிக்கேன். அப்புறம் மேலேருந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிக்காங்க. பிப்ரவரி வரை வந்துட்டு மாப்பிள்ளை வீடு வருது போகுது போய்கிட்டே இருக்குது. ஆனால் எதுவுமே செட் ஆகலை. அப்போ கூட டீச்சர் சொல்லுவாங்க, உனக்கு ஏதோ ஒன்று நல்லா பெரிய வாழ்க்கை காத்திருக்கு, அதுதான் உனக்கு தள்ளிட்டே போகுதுன்ட்டு. எனக்கு அதில் சந்தோஷம் தான். ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறது வந்து ரொம்ப இது தானே. ஸோ கொஞ்சம் நாள் போனால் நல்லதான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பிப்ரவரி மாதம் என்ன ஆச்சுன்னா, ஒரு மாப்பிள்ளை வீடு எதர்ச்சையாக அவங்க அம்மா என்னோட மாமியார் வந்து தெருவில் வச்சு பேசுனாங்க எங்கள் அப்பாட்ட, உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கிங்களான்ட்டு. அவங்களும் ஆமாம், நான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்கணுன்னு ஜாதகம் பார்த்தாங்க, 2 பேருக்கும் பொருந்தது அப்படின்னு சொன்னோன்னே இம்மீடியட்டாக ஒரு 1 வீக்கு கூட இல்லை, ஒரு 2-3 டேஸ்
டேஸில் டக்குன்னு ஜாதகம் பார்த்தாங்க, வச்சாங்க. ஒரு 4 நாளில் பூ வச்சுட்டாங்க. பிப்ரவரி மாதம். சரின்னு என்கேஜ்மெண்ட் வந்து என்னென்னா கல்யாணத்துக்கு முந்தின நாள் வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டாங்க. அவ்வளோ சடனாக முடிஞ்சிட்டு எல்லாமே. அப்புறம் நாங்கள் மாப்பிள்ளை ஆஸ் யூஷுவல் ஃபோனில் பேசும்போது உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பாபா பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு. அப்போந்தான் பாபாவோட என்ட்ரி இருக்குது. என்னென்னா திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஒரு கொரியர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா பாபா ஸ்டாச்சுவாக அப்போந்தான் என்னது பாபா வந்து எங்கள் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நமக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த என்ட்ரியில் தான் பாபா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு அவங்க பண்ணாங்க. அப்போ நான் நினச்சேன், பாபாவை தேடி தந்திருக்க வாழ்க்கை இது, நமக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பத்துலேருந்து நான் பாபாவை தேடி ஃபஸ்ட்டு போன மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் பாபா என்னை தேடி வந்ததுக்கப்புறத்துலேருந்து தான் தெரிஞ்சுது பாபாவுக்கும் நம்மளை பிடிக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து பாபாவை நம்பினாலும் பாபா நமக்கு கொடுத்த வாழ்க்கை தான் அப்படின்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, நான் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறேன். அப்போ விளக்கு பொருத்த சொல்லுவாங்கள்ல, அப்போ பார்க்கேன் விளக்குக்கு பின்னாடி ஒரு லிங்க ஷேப்பில் பாபா. ஆக்சுவலாக அது வந்து லிங்கம் தான். லிங்கம் மாதிரி ஒரு வுட்டில் பண்ணி அந்த இதில் பாபா நிற்காரு அப்படி அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டாச்சுவில். நான் முடிஞ்ச அந்த ஸ்டாச்சு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணுறேன். அந்த ஸ்டாச்சுவில் அந்த இதில் அவர் நிற்கார். எனக்கு உள்ளே போய் விளக்கு பொருத்தும் போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தான் மாமியார் வீட்டுக்கு என்ட்ரி ஆகும்போது பாபா என்னை வெல்கம் பண்ணுறாரு. அப்போ எனக்கு தெரியும் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்களா அப்படின்ட்டா. அப்புறம் என் ஹஸ்பண்ட்டை நான் விசாரித்தேன், எப்படி உங்களுக்கு பாபா தெரியும்னு. அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரிய வருது. என்னென்னா, நீ தான் லேட்டு, உனக்கு முன்னாடியே எங்களுக்கெலாம் பாபாவை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சுது என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போது மும்பையில் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே அவங்க பாபாவுக்கு பஜன்லாம் நடக்கும்ல, அங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க வியாழக்கிழமெல்லாம் போவாங்களாம். ஆனால் அவங்க வந்து அந்த தீவிர டிவோட்டியாக மாறலை. நம்மளை மாதிரி எதுனாலும் பாபா தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மாறலைனாலும் பாபா கிட்டே அவங்க போயிருக்காங்க. ஸோ எனக்கு அவர் எங்கெல்லாமோ சுற்றி எவ்வளவோ அலைன்ஸ் பார்த்து கடைசியில் ஒரு ஆளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு பாபாவை பற்றி தெரிஞ்சிருக்கு. ஏதோ ரொம்ப இல்லட்டாலும் யாருன்னே தெரியாது இவரெலாம் என்ன அப்படின்னு சொல்கிற ஆட்களுக்கு மத்தியில் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டவங்களா அவங்களுக்கும் தெரிஞ்ச அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ பாம்பேயில் இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி கண்டிப்பாக எல்லாருமே பாபாவை பற்றி கும்பிடாதவங்க இருக்கவே மாட்டாங்க. இவங்களும் அதில் ஒரு ஆளாக தான் இருந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாபா வந்து நம்ம வாழ்க்கைக்கு கரெக்டான பேரை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதுதான் பாபாவோட ஃபஸ்ட்டு என்ட்ரி இன் மை லைஃப். இதுக்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அந்த டீச்சருக்கு தான். அவங்க இப்போவும் எனக்கு நல்ல ஒரு வெல்விஷராக இருக்காங்க. எல்லா நல்ல விஷயமும் சொல்லி தருவாங்க. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து ரொம்ப டெய்லி பாபா மெசேஜ் அவர் குட் மார்னிங்கில் வந்து எனக்கு டெய்லி என்னென்ன சொல்லணுமோ அதை டெய்லி சொல்லிகிட்டு இருப்பார். இப்போ வரைக்கும் டீச்சர் எனக்கு அந்த குட் மார்னிங் மெசேஜ், குட் நைட் மெசேஜ் அனுப்பும்போது அதில் நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேனோ அன்றைக்கி எனக்கு என்ன தேவையோ அதை அவங்க மூலமாக எனக்கு அதை சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் அந்த டீச்சருக்கு ரொம்ப நன்றி. அவங்களால தான் என் வாழ்க்கை இப்படி மாறுனுச்சுன்னு நான் சொல்லணும். இனிமே வர்ற போகிற மிராக்கள், அவர் உள்ளே வந்துட்டார். இனிமே தான் மிராக்கிளே ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துங்கிறது நிறைய இருக்குது. உங்கள் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணுங்கிறது தான் பாபாவோட உத்தரவு. ஸோ ஸ்டே டியூன் மக்களே.